ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம். எனக்கு ஓசிடி ப்ராப்ளம் இருக்கு. சரி. உங்களுக்கு நல்லா புரியுதுங்க. ம். ஆனா அந்த எண்ணெய் சுழற்சியினால் அது ரீஃபீடிங் பண்ணிடுதுங்க. சரி, உங்களுக்கு என்ன கம்ப்ளைண்ட்? என்ன பண்றீங்க? என்னதான் தப்பா பண்றீங்க? நான் தப்பா பண்றதுன்னா ஏதோ சந்தேகமான எண்ணங்கள் வந்துட்டே இருக்குங்க. இப்போ உங்களுடைய பிரச்சனை சந்தேகமான எண்ணங்கள் வர்றதுதானா? ஆமா ஆமா ஆமாங்க. சந்தேக எண்ணங்கள் உங்க வீட்டுல உள்ளவங்க மேலயா அல்லது வேற ஏதாவது வேலைகள் மேலயா? வீட்டுல இருக்கிறவங்க மேலதானுங்க. அதுல எதுவும் ரீசன் இருக்கா உண்மையிலேயே? ரீசன் எல்லாம் ஒண்ணு இல்லைங்க. ரீசன் எல்லாம் ஒண்ணுமே என்ன அறியாம அது கற்பனை பண்ணிடுதுங்க. கற்பனை பண்ண உடனே என்ன ஆயிடுதுன்னா அது நம்மள அறியாமையே அது ஒரு தாட்டா கிரியேட் ஆயிருதுங்க. சரி சரி. அந்த தாட் திருப்பி திருப்பி அது ரீஃபீடிங் ஆயிட்டே இருக்குது. சரி சரி சரி. அதே எண்ணம் தான் பொழுதுக்கும் இருக்குது ஒழிய என்ன ஒன்னும் செயல்பட விட மாட்டேங்குதுங்க. இல்ல, உண்மையில நீங்க சந்தேகப்படுற மாதிரி அங்க ஒண்ணும் இல்லங்கிறது உங்களுக்கு தெளிவா தெரியுதுல்ல? தெரிஞ்ச விட முடியல. ஆமா ஆமா. நம்ம ஹார்ட் உட்காந்துட்டு இருந்தோம்னா மிஸ்ஸஸ் பெட்ரூம்ல இருந்து வந்ததுன்னா உடனே பெட்ரூம்ல யாரும் இருக்கிற மாதிரி இது ஒரு எண்ணத்தை கிரியேட் பண்ணிடுதுங்க. கொஞ்ச நாளைக்கு நீங்க என்ன பண்ணுங்க, உங்க மனைவிய கடவுளா நினைங்க. சரிங்க. எப்படி இல்லாம தப்பு தப்பா நினைக்கிறதுக்கு இந்த மாதிரி நினைங்க. கடவுளுடைய அவதாரம்னு நினைங்க. அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம். கடவுளுடைய அவதாரம் தானே. அவங்க தப்பு கூட பண்ணலாம். அதனால அவங்களுக்கு முழு சுதந்திரம் இருக்கு, முழு அதிகாரம் இருக்கு. என்ன வேணாலும் பண்ணலாம். அவங்க எதை பண்ணனாலும் உலகத்துடைய நன்மைக்காக தான் பண்றாங்க. நீங்களா ஒரு முடிவு எடுத்துக்கிடுங்க, ஒரு கற்பனை பண்ணுங்க. அதனுடைய விளைவு நீங்க உங்களை அறியாம வர்றது இப்படித்தான் வரும். ஆனா நீங்களா பண்றது இப்படி எண்ணுங்க, இந்த மாதிரி பண்ணுங்க. எண்ணம் கொஞ்சம் வலுப்படுற அளவுக்கு எண்ணுனீங்கன்னு சொன்னா அடுத்த கட்டம் என்ன ஆகுதுன்னு பாப்போம். ட்ரை பண்ணி பாப்போம்.